எங்க அப்படியே நேரா சார்? போ, நேரா போ. கேள்வி கேட்காத, நேரா போ. இன்னும் எவ்வளவு தூரம் தாங்க போகணும்? இவ்வளவு தூரம் வந்தா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஏங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். ஆமா, நீ எதுக்கு அடிக்கடி வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டி பேசிட்டு இருக்க? வண்டி ஓட்டிக்கிட்டே பேசு. எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் போ. சரி. ஆமா, நீங்க இந்த ஆபீஸ்க்கு தான் இன்டர்வியூ போறீங்களா? ஆமா, இந்த ஆபீஸ். ஐயோ, ஏங்க, என்னங்க இது? நீ தானே சொன்ன, உனக்கு தெரியாதா? ஓ, சுடுகாட்டுக்கு இன்டர்வியூ வரேன்னு சொல்ல தயங்கதான் நீயே ரூட் சொல்ற மாதிரி சொன்னியோ? ஏங்க, சும்மா இருங்க, கலாய்க்காதீங்க. அப்ப இந்த இடத்துக்கு வேலைக்கு வர்றதுக்கு தான் உனக்கு இவ்ளோ சீனு? ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நானே என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க, ஃபர்ஸ்ட் எங்க போணும் உங்களுக்கு? அது எஸ்ஆர் சயின்டெக். அது எங்க மெக்கானிக் ஷெட்ல இருந்து 5வது பில்டிங்ல இருக்கு. என்ன நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு பதிலா அப்படியே போயிருந்தீங்கன்னா நேரத்துக்கு இன்டர்வியூ முடிச்சிருக்கலாம். ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? சரி, வண்டியில இருங்க, போவோம். எதுக்கு? வீட்டுக்கு. அப்ப இந்த இன்டர்வியூவும் போச்சா? வாங்க வாங்க வாங்க. என்னமோ பேத்திய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வீராப்பா போனீங்க. இப்ப நீங்க 2 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க. வரமாட்டேன்னு சொல்லி உங்க மூஞ்சில கரிய பூசி அனுப்பிட்டாளா? இல்ல நீங்க முன்னாடி போய் ஆரத்துல ரெடி பண்ணி வைங்க, நான் பின்னால ஃளைட் பிடிச்சு வரேன்னு சொன்னாலா? என்ன ஆதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? ரஞ்சனி வெளியில தங்குறான்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏகேவோட பொண்ணு பானுமதியோட பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அவளோட அடையாளம். அது நமக்கு தான் அசிங்கம். புரியுதா உனக்கு? மா, இப்படி அசிங்க அசிங்கன்னு சொல்லி பயந்து பயந்து தான் மன்னிச்சு வீட்டுல உட்கார வச்சிருந்தோம். அந்த ஒட்டுமொத்த தப்போட விளைவு தான் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு போனோம். அவளை மறுபடி மன்னிச்சோம்னா இதை விட பெரிய அசிங்கத்தை தான் கொடுப்பான். வெளியே இருந்து வாழ்க்கை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடிபட்டு நம்ம கிட்ட வர்றது மட்டும்தான் அவளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த அசிங்கத்தை துடைக்க முடியும். மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திரும்ப அந்த மெக்கானிக் பசங்க கூட பழகுனா இந்த அசிங்கம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? நான் முடிவா தான் சொல்றேன். அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம். இதுக்கு மேலயும் இந்த அசிங்கத்தை தாங்குற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு கிடையாது. மானம் போகுது. என்னங்க, என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை விட பல மடங்கு கோவம் அந்த ரஞ்சனி மேலயும் அந்த 4 பசங்க மேலயும் எனக்கு இருக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ கீழே போடுற மாதிரி நடந்துக்க முடியாது. சரி, நீங்க அவளுக்காக வேண்டாம், எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயே நான் சான்ஸ் கொடுக்க நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அவ ரோஷக்காரி தான். அம்மா அப்பா அவ்வளவு இறங்கி போய் கூப்பிட்டும் கூட அவ வரமாட்டேன்னு ரோஷமா தானே இருக்கா. நம்ம தான் ரோஷம் கெட்டு போய் அவளை போய் கூப்பிட்டு இருக்கோம். இனி இந்த வீட்ல இருந்து யாரும் அவளை கூப்பிட போக வேண்டாம். என் மேல மரியாதை இருந்தா திரும்பவும் இந்த மெக்கானிக் ஷெட் முன்னாடி போய் நிக்காதீங்க. ஐயோ, ஆமாம், அப்பா சொல்றது சரிதான். நாம தான் ரோஷம் இல்லாம இருக்கோம். அவ அங்க இருந்தாதான் நம்மளோட அருமை புரியும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? எல்லாம் உங்களாலதான். என்ன லட்சுமி, அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க?
அவங்க ஒரு அப்பனா ஒரு அண்ணனாவா பேசுறாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. வா போலாம். சரி போங்க. தாத்தா தாத்தா எங்க போறீங்க? என்னடா கேள்வி இது? என் பேத்தி இந்த வீட்ல இல்ல. அவ இப்ப கோவிச்சுக்கிட்டு போய் அந்த மெக்கானிக் ஷெட்ல இருக்காடா. இங்க அவளை பத்தி யாருமே கவலைப்படுறதாவே தெரியலையே. அதான் நாங்களும் அங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்பா என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? தெரிஞ்சுதாடா பண்றேன். அப்படியே விட்டா இந்த குடும்பமே பிரிஞ்சிரும்டா. அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அவ இந்த வீட்ல இருந்தாதான் நாங்க இந்த வீட்ல இருப்போம். அப்பா அப்படி நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வரதா இருந்தா நான் உங்க கூடயே பேச மாட்டேன். பரவாயில்ல, நீ எங்க கூட பேசலனாலும் குடும்பம் ஒன்னா இருக்கும்ல. எல்லாரும் ஒரே இடத்துல இருப்போம்ல, எங்களுக்கு அது போதும். அவளை கூட்டிட்டு வரலனா மட்டும் நீ எங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டா இருக்க போற? ஒன்னும் இல்லன்னா காலையில பிசினஸ் போவ, நைட்டுக்கு வருவ, சாப்பிடுவ, திரும்ப பிசினஸ் இருப்ப. இதுல அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு எப்பப்பா நேரம் இருக்கும் உனக்கு? எங்களை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற ஒரே ஒரு ஜீவன்னா அது ரஞ்சனி மட்டும் தாண்டா. அவ இல்லாம இந்த வீட்ல நாங்க இருக்க மாட்டோம்டா. என்னங்க அத்தை, அவர்தான் ஏதோ கோவத்துல இருக்காருன்னா நீங்களும் அவருக்கு சமமா வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாதீங்க. நீங்களும் போயிட்டீங்கன்னா எல்லாரும் இன்னும் தப்பா தான் பேசுவாங்க. இல்லம்மா, ரஞ்சினி என் பேத்தி இந்த வீட்டுக்கு வரணும். அஜயும் அவனோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. இந்த ரஞ்சனியும் அவளோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல எனக்கு. யார் மேல தப்பு இல்லைன்னு பேசுறதுக்கு எனக்கு தெரியல. முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா, மத்ததெல்லாம் அப்புறம்தான். அப்பாவும் சொல்லிட்டாரு, என்னோட கடமைக்கு நானும் சொல்றேன். இனிமே உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்படி பண்றதுனால அப்பாவுக்கு தான் அவமானம். மான அவமானத்தை பத்தி பேசுறாங்களே தவிர இங்க ஒருத்தரும் அவ மேல அக்கறையா பேசுறதே இல்ல. பாசத்தை பத்தியும் எதுவும் பேசுறதே இல்ல. சே, என்ன மனுஷங்க இவங்கெல்லாம். வாங்க. நம்ம ஒன்று பிளான் பண்ண இங்கே ஒன்று நடக்குது. இவங்க அங்கே வந்தா ரஞ்சனி எப்படி இங்கே வருவா? ஐயோ எல்லாம் சொதப்பிடுமே. தாத்தா தாத்தா இருங்க தாத்தா, அவசரப்படாதீங்க தாத்தா. ரஞ்சனி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். இல்லப்பா, ரஞ்சனியை பத்தி எங்களுக்கு தெரியும். என் மகன் சொன்ன மாதிரி அவ ரோஷக்காரி தான். அவ திரும்ப எங்க கூட வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நாங்க எங்க பேத்தி கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். வாமா.